தென்காசி அருகே தண்டவாளத்தில் இருந்த 2 பெரிய கற்களால் பொதிகை அதிவிரைவு ரயில் சேதமடைந்தது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். ராஜன், விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி தென்காசி அருகே தண்டவாளத்தில் கற்களை வைத்து ரயிலை கவிழ்க்க சதி செய்யப்பட்டதா என போலீசார் தனிப்படைகளை அமைத்து தீவிரமாக அந்த தண்டவாளம் அருகில் தற்போது சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. அதாவது கிருஷ்ணவேணி தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு எக்ஸ்பிரஸ் ரயில், பேசஞ்சர் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் செங்கோட்டையில் இருந்து சென்னை நோக்கி சென்ற பொதிகை அதிவிரைவு ரயிலானது அதாவது கடையநல்லூர் மற்றும் பாம்புக்கோயில் ரயில் நிலையங்களுக்கு இடையே சென்று கொண்டிருக்கும் போது திடீரென அதிபயங்கர சத்தம் ஒன்று கேட்டுள்ளது. இந்த நிலையில் சற்று தொலைவில் ரயிலை நிறுத்திய ரயிலின் ஓட்டுநர் எதன் காரணமாக சத்தம் வந்தது என ஆய்வு செய்த போது தண்டவாளத்தில் 2 பெரிய அளவிலான கற்கள் இருந்ததும் அது ரயிலின் முன் பகுதி சேதத்தை ஏற்படுத்துவதும் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக ரயிலின் ஓட்டுநர் ரயில்வே பாதுகாப்பு படை வீரர்களுக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் ரயில்வே பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் ரயில்வே போலீசார் மற்றும் புளியங்குடி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஆய்வு நடத்தினர். அப்போது சுமார் 3 கிலோமீட்டர் மதிக்கத்தக்க 2 பெரிய அளவிலான கற்கள் தண்டவாளத்தில் இருந்தது தெரிய வரவே அதன் அப்புறப்படுத்திய போலீசார் தண்டவாளத்தில் கற்களை வைத்து ரயிலை கவிழ்க்க சதி செய்தது யார் என்பது குறித்து வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் இருக்க வண்ணம் அந்த பகுதியில் மாற்று உடையில் போலீசார் பணியமர்த்தப்பட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட காவல்துறை உயரதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் தண்டவாளத்தில் கற்களை வைத்து ரயிலை கவிழ்க்க சதி செய்தார்களா என்பது குறித்து தற்போது அந்த பகுதியில் போலீசார் தீவிரமாக அந்த கற்களை மதுபோதைகள் யாரும் வைத்தார்களா இல்ல உண்மையிலே இந்த ரயிலை கவிழ்ப்பதற்கு இந்த மாதிரியான கற்களை வைத்து சதி செய்யப்பட்டதா என ரயில்வே போலீசார் அந்த பகுதியில் தீவிரமாக முகாமிட்டு தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர். கிருஷ்ணவேணி, தென்காசி அருகே தண்டவாளத்தில் இருந்த 2 பெரிய கற்களால் பொதிகை அதிவிரைவு ரயில் சேதமடைந்துள்ளது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜன்.